ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக். நான் உங்கள் பார்த்திபன். இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட்ல நம்ம சந்திக்க வந்திருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம பிரதீப் பண்ணி ஒரு படத்துல கமிட் ஆயிட்டாரு. அது பயங்கர ட்ரெண்டிங்கா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அது என்ன படம், அதை பத்தி ஃபுல் டீடைல் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் 4ல ரன்னரா வந்த பாலாஜி முருகதாஸ் கிட்டத்தட்ட ஒரு டிவிஎஸ் வந்து ஒரு படம் இயக்க போறாங்க, நடிக்க போறாங்க. அந்த படம் என்ன சொல்லி நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பெல் ஐகான்ல ஆல் செக்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பெண்களுக்கு எதிரானவன்னு சொல்லி அங்க பிக் பாஸ் வீட்டுக்கு எல்லாருமே ரெக்கார்டு கொடுத்து நம்ம கமல் சார் தலைமையில வழி நடத்தி வெளியே கொண்டு போனாங்க நம்ம பிரதீப் பண்ணனிய. கிட்டத்தட்ட அது பல்வேறு விமர்சனங்கள் எடுத்து வச்சு பல்வேறு மீடியாக்கள் பயங்கரமா பேச ஆரம்பிச்சாங்க. அவருக்குரிய நியாயத்தை 1% கூட கேட்கல. அவர் கேட்காம இல்லாம அவர் வெளியிடுறது அவர் பிரிக்கலே மிகப்பெரிய அநீதி சொல்லி பயங்கரமா ஆளாக பேசிட்டு இருந்தாங்க. அதுல ட்ரெண்டிங் நம்பர் 1 இடத்துக்கே போயிட்டாரு பிரதீப் பண்ணி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் அதுக்கப்புறம் தான் அதிகமாச்சு. எபிசோட கிட்ட இந்த ரெட் கார்டுங்கிற மேட்டரை வச்சுதான் 105 நாள் சக்சஸ்ஃபுல்லா ஓடுச்சு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சு பிரதீப் பாண்டியோட வெளியேற்றம். வந்து இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் விஜய் டிவிக்கும் கமலஹாசனுக்கும் சிறுப்பிடி தர மாதிரி பதிலாம் நம்ம சோசியல் மீடியால அதிகமா பார்க்க முடியும். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில கிட்டத்தட்ட சிறப்பு வரவேற்பாளராக நம்ம பிரதீப் பண்ணி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான் அது. சின்ன குழந்தைகளை முதற்கொண்டு நான் உங்களை டீசெண்டா தான் பாக்குறோம். அந்த அளவுக்கு நீங்க எங்க மனசுல ஆழமா பதிருக்கீங்க, நீங்க நல்லதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்கும் சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டாண்ட்ல விற்கிறதுனால பிரதீப் பண்ணி சீஃப் கெஸ்டா கொடுத்து அவங்க சிறப்பிச்சாங்க. அதோட நிக்காம கிட்டத்தட்ட ஒரு படத்தை கமிட் பண்ணிருக்காங்க. அது பிரதீப் பண்ணி சொன்னா விதர் கேம்ஸ் வேற லெவல் ஸ்டைல சொல்லியிருக்காரு. ஒரு படம் கமிட் ஆயிட்டேன் மக்களே, ஏதோ இந்த வருஷம் படம் நடிச்சு கொஞ்சம் காசு பார்க்கலாம்னு ஆசைப்பட்டுட்டேன், அதனால அட்வான்ஸ்ல கையெழுத்து போட்டு கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய் செக்ல பிரதீப் பண்ணி பேர் போட்டு அவர் செக்கை வாங்கியிருக்காரு. அது மட்டுமா அந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. போட்டோ எடுத்து பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கு அன்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை போட்டு இதுல இருந்து என்ன தெரியுதா, பல பேர் வந்து மீடியால வரலாம் போகலாம், ஆனா மக்கள் மனசுல ஆழமா இடம் பிடிக்கிறது ஒரு சில பேர் மட்டும்தான். அந்த மாதிரிதான் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட பிரதீப் பண்ணிக்கு ஒரு பயங்கரமான அவரே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான வெற்றியா இருக்கும். அது பயங்கரமா செலிபிரேட் பண்ணிருக்காரு. அது படம் லேட்டா தான் வரும் சொல்லி அவரே ஓப்பனா சொல்லிட்டாரு. தேட்டர்ல போய் பார்க்க சொல்லியிருக்காரு. எப்படி அடுத்த வருஷம் தான் 2024 இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2025 அந்த படம் ரிலீஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பூர்ணிமாவுக்கு வந்து ஒரு படம் கமிட் ஆயிருச்சு. பிக் பாஸ் 7ல இருந்து வெளியில வந்து 2 பேர் பூர்ணிமாவுக்கும் சரி நம்ம பிரதீப் பண்ணி சரி 2 பேர் படத்துல கமிட் ஆயிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் தான். அது மட்டும் இல்லாம நம்ம பூர்ணிமா மாயா வெளியில போய் டூர் போய் கேங் பார் பயங்கரமா செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி போட்டோ போஸ்ட் எல்லாம் போட்டு செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய மீடியா சேனல் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு மணி அண்ட் தினேஷ் 3 பேரும் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அது பயங்கரமான பல விஷயங்கள் பல உண்மையை போட்டு பகிர் உடச்சு பண்ணா போயிட்டு இருந்துச்சு அந்த இன்டர்வியூ. அதை கலாய்க்கிற விதமா விஸ்லாம் படத்தில் தாங்கிக் கொள்ள முடியாம அவங்க ஸ்டைல அவங்க பாணியில பயங்கரமா ஹெட்பைட்டோட ஒரு கலாய் கழிச்சிருக்காங்க. 3 குரங்கு பொம்மையை போட்டு. பிக் பாஸ் முடிஞ்சு எவ்வளவு நாளா ஆச்சு, அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து வன்மத்தை கொட்டுறீங்களா? கிட்டத்தட்ட பிக் பாஸ் 7 வந்து சண்டைக்காண்டியே ஃபைட்டுக்காண்டியே நம்ம எல்லாம் ஆவலா பார்த்தோம். அந்த வீட்டுல இருக்க சண்டையை தாண்டி இந்த வீட்டுக்கு வெளியில இவ்வளவு சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. அதே மக்கள் வந்து பயங்கரமா வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடியும் தெரியல. பொறுத்துதான் பாலாஜி முருகதாஸ் கிட்டத்தட்ட ஆரியர்ஜுனன் டைட்டில் வின்னர் ஆகும்போது 2வது பாலாஜி முருகதாஸ். அதுக்கப்புறம் சிம்பு கோஸ்ட் பண்ண பிக் பாஸ்ல வந்து டைட்டில் வின்னர் ஆனவர் கிட்டத்தட்ட நம்ம பாலாஜி முருகதாஸ். அவரோட தலைமையில கிட்டத்தட்ட ஒரு 2-3 பிக் பாஸ் டீமை வச்சுட்டு அவர் ஒரு படம் நடிக்க போறாரு. அதுக்கு நம்ம ஆரியர்ஜுனன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அந்த போஸ்ட் பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு ஆரியர்ஜுனன் வந்து ரொம்ப நல்ல மனிதர் தான். எத்தனை வருஷங்கள் ஆனாலுமே ஆரியர்ஜுனன் நாங்க மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களே மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? மறக்காம கீழே ஒரு லைக்கை தட்டிவிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவே உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் பார்த்திபன். பாய் பாய்.